இந்த ஊரான ஊருக்குள்ள நான் தளத்தளன்னு தக்காளி புலமாட்டோம், செவச்சவடு செவ்வாழ புலமாட்டோம், வளவளன்னு வாழை தண்டாட்டோம், கொழு கொழுன்னு கொய்யா புலமாட்டம் வந்து ஆலமத்தம் ஒரு பக்கம் நெல்லிடி உள்ள அப்படி இல்ல. என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு அழகான ஆம்பளை பையன் இல்லையா? ஒரு ஆள் அமைச்சு விடுறோம் பாரு. அமைச்சு விடுறா உங்ககிட்ட பேசுறதுக்காமா? ஆமாண்ணா. நல்லா சூப்பரான ஆளு. அப்படியா? நல்லா ஃபைட்டான ஆளு. அப்படியா? அருமையா ஒரு ஆளு. அப்ப புடிச்சு விடுறேன். அப்படியா? ஆமா. நீ சொல்ற பிள்ளை அப்படி நிக்கத்தானே படுத்துக்கணும். தூக்கம் வந்து அவளே படுத்துக்குவானா? எல்லாம் தெரியும்டா. அப்படி நிக்கத்தானே படிக்கணும். சரி ரைட்னா. அப்படி எல்லாம் எல்லையா நிக்கணும். உங்ககிட்ட பேச சொல்லி இருக்கேன்னா என்ன கக்கூச்சி கழுவுறேன்னா நல்லா எடுத்து சொல்லி இருக்க. அப்படியே படுதாக்கு மேல தூக்கி இருக்கிறா. வேண்டாம், அதுக்கு மேல தூக்காத, நாம செத்து போயிருவோம். ஓய், நீ என்ன ஊரு? நான் இங்கதான் பக்கமா சங்கிரி. பக்கமா ஆட்டோ கந்தவமா சங்கிரினா எத்தனை லாரி பஸ் வருது? நிறைய வருது. எத்தனை வேகத்தோட வருது? நிறைய இருந்துச்சு. வண்டியில தானே வந்த? ஆமா. ஏன் உனக்கு சாவ மாட்டேங்குது? நானும் உளுந்தேன், சாவுத்தான் வரல. விநாயகர் மேல சத்தியமா விடிய குழுவுல உட்காந்து தான் சாவணும். இந்த விநாயகர் மேல சத்தியமா விடிய நின்னேதான் சாவணும். கண்ணுக்கு தெரியல. நானே இதே ஒரு ஒத்தையடி பார்த்தேன். ஆம்பளைங்க கோட்டை போட்டுட்டு பொத்தையில வரும், போதையில வரும். நீ தாண்டி கொலை மட்டும் ஓரமா நங்குன்னு வந்து அடிக்கிற. நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோயா. நீ கேளு அக்கா, நீ கேளுக்கா. ஆமா, நீயும் கேளு. இதோ ஒரு ஒத்தியடி பாதை மாமா, நீ கேளு மாமா. எத்தனை பேருக்கு போவேன்? இதோ ஒரு ஒத்தியடி பாதை மாமா, நீ கேளுடா. ஒரு ஒத்தியடி பாதை மாமா, நீ கேளு. இதான் நல்லா கேட்டு பேசிடி. என்னாட்டம் நல்லா கேட்டுக்கோங்கடியா. என்னாட்டம் பத்திரி பொம்பளைங்க எல்லாம் குனிஞ்சத்துல நிமிராம தான் நடந்து போவா. ஆம்பளை நீ தாண்டா பத்திரமா போகணும். இங்கத்தான் குமிச்சிட்டு போகுது, பைப்பாத்தி அங்கேயும் அப்படிதான் போவோம். லாரிக்கார விட்டு நிறைய விட்டு போயிருவான். குமிச்சுக்கிட்டு போனேன் நல்லா போறவனே பைப்பாத்துல அடிபட்டுக்கிறான். நிமித்துக்கிட்டு போறா பாரு, அவளை நம்பி போலாம். நாத்தாம் பத்தினி நாத்தாம் பத்திர ஒண்ணு மாதிரி குமிச்சுக்கிட்டு பக்கத்து போறா பாரு, அவத்தான் 107 மாப்பிள்ள வைப்பா. நீ வப்படா அண்ணா. உனக்கு பெருசா இருக்குது, உங்ககிட்ட கொடுத்தா வாங்க முடியாதாட்டு இருக்குது. என்ன நோவா? வாய் அதனால நாம 2 பேரும் ஒத்து போயிடலாம். தொடாதன்ட்டேன். ஏண்டா எங்களுக்கு பொம்பளைன்னா எனக்கு அவத்தால போகுதா? அண்ணா, மாடு ஒண்ணு சேர்ந்தா மலமாலையாலாம் மனசு ஒண்ணு சேர்ந்தா இப்படி 2 மாசத்துல செத்து போயிடலாம். ஏண்டா அந்த அளவுக்கு இருக்கு அண்ணா. அப்படி கிடையாது. நம்ம 4 நேரத்துக்காக கண்டிப்பா 10 நாளைக்கு 30 கும்பிடணும். அண்ணா, அப்படியாக இருந்தாலும் போனால் போகட்டும். ஆமா சாமி, நம்ம பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். சீரான சிங்கார பொன்மேடை இந்த ஊரினுடைய பெயர் என்ன? பூச்சிரெட்டியூர் என்றால் நம்மை போல் நாடக கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு தாய் திருநாடு. இங்கு ஆணாக பிறந்த அப்பன்னார்கள், பெண்ணாக பிறந்த நமதருமை தாய்மார்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், நமதருமை சகோதர சகோதரிகள் அனைவருமே கடல் என சூழ்ந்துள்ளனார்கள். அண்ணா, முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது என 3ஐயும் சேர்த்து மா மேதைகளாக அமர்ந்திருக்கும். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றவர்களுக்கும் ஸ்ரீ கலைமகள் கவிஸ் நாடக கலைக்குழுவின் சார்பாகவோ நம்மளுடைய வாத்தியார் கோவிந்தராஜ் அவர்களின் சார்பாகவோ நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியாக இருந்தாலும் எதற்காக இந்த அரங்கேற்ற மேடை தெரியுமா? விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு, ஸ்ரீ விநாயகர் ஆகப்பட்டவர் கஷ்டபந்தன கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு, கடைசி நிறைவு நாள் பூஜையை முன்னிட்டு இன்று ஓரிரு நாள் நமக்கு சதுர்நாட்டியம் என்று அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாடகத்தின் பெயர் என்னடி? என்ன நாடகம் தெரியுமா? வள்ளி திருமணம். கந்த புராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய வள்ளி திருமணம் என சொல்லக்கூடிய அழகான நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். அப்படி இருந்தால் ஏன்டா இப்படி கொட்டாய் விடுறடே? உள்ள போடா. அப்படிப்பட்ட நாடகத்தில் நான் வந்து வடியால். என்னுடைய பெயர் என்ன? என்னோட சொல்லட்டுமா?
இல்லையா? அதுக்கும் போட ஏன்டா நாரத வேஷம் கொடுத்துட்டு ஏன்டா இப்படி நக்க போட்டு பண்றீங்க? உள்ள போனாலும் குடுக்குது, வெளியே வந்தாலும் குடுக்குதுடா. ஏன்டா துணி இல்லாம இப்படி அக்க போர் பண்றீங்க? என்னடா பண்ண நான் எங்கடா போட்டோம்? உனக்கு ஏதோ ஒரு படுற போட்டா எங்க போனாலும் குளிருதுடா. நெருப்புல உங்களுக்கு போ என்னடா எத்தனை கோயிலுக்கு வரங்க உள்ள போய் ஆனாண்டா, என்னுடைய பெயர் சொன்னேனே உனக்கு புரிந்ததா கிடையாதா? என்னன்னா போய் சொல்லுமா. என்னுடைய பெயரை சொன்னேனே உனக்கு புரிந்ததா இல்லையா? என்ன என்ன அண்ணா, அந்த ரெண்டு மாதம் வச்ச சுந்தர வதன ரூபி, அடடே. 1000 மின்னலிலே ஜோதி மின்னலை போல, பால பருவமுள்ள சோழ குயில போல, அண்ணன் நடை நடந்து என் பின்ன சடை கொழுங்க, அழகும் பண்பும் பாசமும் நிறைந்த என்னுடைய பெயரோ அழகு வாய்ந்த வள்ளியம்மன் என சொல்லலாம். அண்ணா, உங்களோட பேர வள்ளி. ஆமா, அப்படி இருந்தாலும் வள்ளியாக நான் இருந்தாலும் இந்த அழகான வள்ளியை வீட்டெடுத்த தாய் தந்தை யார் வேலை பெற்றெடுத்தார் சொல்லட்டுமா? ஐயா, என்ன பசுவானோ? அம்மம்மா, தாத்துக்குட்டி. என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசைவி நாடுகள் தன் அங்கத்திலே தோல்நடுங்க தொழில்நடுகள் பெற்றெடுத்த தாயாரின் பெயரோ நம்பி மகாராணி. தந்தையா என்னுடைய தந்தையாரின் பெயரோ நம்பிராஜன் என சொல்லலாம். ஓஹோ நம்பி மகாராணிக்கும் நம்பி ராஜனுக்கும் நீங்க சரியாக எத்தனை பேர்? சரியாக எத்தனை பேர்? வாழைக்கு ஒரு உலை போல என் அண்ணனாகப்பட்ட 7 பேர்கள் பிறந்தார்கள். 7 பேர்களுமே ஆண் மக்கள். அப்படி இருந்தாலும் ஒரே ஒரு பெண் குழந்தை நான் பிறந்தேன். நீங்க ஆமாடி, அட செல்லமா பாசமாக பாசமாக என்னை ஒரே ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையாக பெற்றெடுத்தார்கள். சரிம்மா. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்களா? எனக்கு திருமணம் ஆகிவிட்டதா என்று கேட்கிறாயா? ஆமாமா. அடியே கண்ணம்மா, நான் தக்க 16 வயது பருவமங்கை ஆகிவிட்டேன். இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆகவில்லை. சரி. இருந்தாலும் இன்று என் மாளிகை தேடி வந்த காரணம் அசிக்கணும். அப்ப நம்மள கூட்ட சொன்னாங்க. அப்படியா? பார்க்க போகலாம். அம்மா.
மகளே வள்ளி, அப்பா கண்ணே தங்களுடைய திவ்ய பொறுப்பாதங்களை மல்லிகை முல்லிகை கோங்கு மாந்தாரம் மட்டுவேர் மறி கொழுந்த பாரிஜாலம் என சொல்லக்கூடிய வாசனாதி மலர்களை எல்லாம் வரைத்து வந்து தங்களுடைய பாதார விந்த மலர்களுக்கு அநேக கோடி வந்தனம் புரிந்தேன் உங்களுடைய மகள். வாழ்த்துப்பாய் மகளே. அப்படியாகிறது பதிலும் இன்றைய தினமாக உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? என்ன காரணம்? எதற்காக அழைத்தேன் தெரியுமா? அதற்காக அப்பா நீயோ எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொட்டமில்ல. எங்களுக்கு வயசாயிருச்சு. இனிமேல் உன்னை தனியாக விடுவது சரி வராது. இப்பொழுதே நம்மளுடைய இனத்தில் ஒரு நல்ல மகனாக பார்த்து உனக்கும் அவனுக்கும் திருமணம் செய்து வைக்கலாம் என்று எங்களுடைய மனதில் ஆசை. அப்படியா? ஆமா அப்பா ஓய், அப்படி இருந்தாலும் எப்ப? திருமணம் செய்து வைக்கலாம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இருந்தாலும் தங்களிடம் வாய் வார்த்தை ஒன்று சொல்லட்டுமா? சொன்னாலும் சரி, போனாலும் சரி, நான் போற போறேன். அப்ப எனக்கு கல்யாணம் மகளே வள்ளி, அப்படி கல்யாணம் வாழ்ந்து வரேன். எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் கன்னியாக வாழ்ந்து வருகிறேன். திருமணம் வேண்டாம், உங்கள் திருமகளாக நான் வாழ்ந்து வருகிறேன். எதற்காக, என்ன காரணம் தெரியுமா? அப்பா இது நாள் வரையிலுமே எல்லாமே ஆண் மக்களாக பிறந்து விட்டார். தவமாய் தவம் கிடந்து என்னை ஒரே ஒரு பெண் குழந்தையாக என்னை பெற்றெடுத்தீர்கள். அப்படி ஆசை மகளாக நான் இது நாள் வரையிலுமே 16 வயது வரையிலுமே உங்களுடைய நான் அரண்மனையிலே வாழ்ந்து விட்டு வந்து விட்டேன். நான் திருமணமாகி வேறொரு வீட்டிற்கு போய்விட்டார். உங்களை யாரப்பா பார்த்துக் கொள்வார்? அதனால உங்கள் மீது இருக்கக்கூடிய பாசத்தால் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்கிறேன். திருமணம் வேண்டாம் என்று சொல்கிறாய். உன்னை வற்புறுத்தி அடித்து உனக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு என்னுடைய மனமாகப்பட்டது ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நீயோ எங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தையாகப்பட்டவள் பிறந்தபடியால் நீ அவ்வளவு பாசமா உன்னை வளர்த்துட்டோம். நம்மளுடைய இனமோ குறை இனம். ஆகையால் இப்பொழுது நீ என்ன செய்கிறாய்? என்ன செய்ய வேண்டும்? இதோ ஓய், நம்மளுடைய ஜாதியாகப்பட்டது என்ன? என்ன? குறவர் இனம் நம்மளுடைய இனம். குறவர் இனம் நம்மளுடைய இனம். ஆமா. ஆகையால் இப்பொழுது நீ என்ன செய்கிறாய்? உனக்கு நாங்கள் குறத்தியாக மாறுகின்ற வலிமையை தருகிறோம். இப்பொழுதே நீ ஒரு குறப்பெண்ணாக மாறி நம்மளுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய வெள்ளாமை பயிர்களுடைய இதை காப்பாற்றுவதற்காக அந்த காட்டிலே ஒரு பரணக சாலையானது அமைத்து வருகின்ற குருவிகள் கொக்குகளை எல்லாம் நீ துரத்தி கொண்டு அங்கேயே காட்டிலேயே ஒரு பரணசாலையில் இரு. அப்பா இது நாள் வரையில் இந்த குருவி கொக்கெல்லாம் துரத்து சொல்றீங்க, பரணசாலைக்கு சொல்றீங்க. ஆமா. இந்த அம்மா வந்து கல்யாணம் வேண்டாம் உங்களோட இருக்கிறது சொல்லுது. ரைட், அது நியாயமான விஷயம் தான். இந்த அம்மா அழகா இருக்குது. இந்த அம்மா போய் இந்த வேடத்திலே உட்காரலாமே, எதுக்காக குறத்தையா மாற சொல்றீங்க? எதற்காக என்றால் இதோ இவளோ ஒரு அழகான பெண். அது மட்டும் கிடையாது, குறவர் என்றால் யாரா இருந்தாலும் கொஞ்சம் இதா பாப்பாங்க. அதனால இவ குறத்தியா மாதிரி அங்க போய் உட்கார்ந்தானா இவளை யாரு டக்குன்னு ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. ஆகையால் தான் இவன் இப்படியே போய் உட்கார்ந்தானே இவருடைய அழகுல மயங்கி இதே இந்த பிள்ளை வந்து நான் வரத்துல பிறந்தவங்க. ஆமா, அதனாலதான் இவளை குறத்தியா மாறி போய் அங்க உட்கார சொல்றது. கண்ணே
இதனால் வரையிலுமே என்னை பெண்ணென்று பார்க்காமல் ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக என்னை வளர்த்து வந்தீர்கள். இருந்தாலுமே நம்மளுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு இடுக்கு என்றால் நானே தான் காக்க வேண்டும் அப்படி என்று சொல்கிறீர்களா? நம்மளுடைய குலதொழிலாகப்பட்டது குறவேடம். நான் குறவேடம் பூண்டு இப்பொழுது வள்ளியாகப்பட்ட நான் குரத்தியாக ரூபம் கொண்டு நம்மளுடைய நாட்டு மக்களை காப்பாற்ற போக வேண்டுமா? ஆமா, அப்படியே ஆகட்டும். தங்களுடைய உத்தரவு எனது பாக்கியம் ஆகட்டும். சென்று வா. வேலை எடுத்துப்பாங்க அவ்வளவு சீக்கிரம் அழிக்க மாட்டீங்க. சொல்லுங்க 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 என்ன சொல்லு எப்படிங்க போயிட்டு நாரதன் வர சொல்லி சாமி. என்னமோ பாட்டுல போடுற மாதிரியே சொல்லி சொல்லி டக்குங்க. இப்பொழுது இப்ப எங்க வந்தோம்? ஏன்டா பண்றடி கோயிலா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? இப்ப எங்க நிக்கிறோம்? விநாயகர் கோயில கூத்தாடிட்டு இருக்கிறோம். அது எனக்கு பணின்றா. சொல்லுங்க. அதனால டேய் இப்ப வெள்ளிமலைக்கு போனோம்ல, வெள்ளிமலைக்கு போனோமா இல்லையா? போயிட்டு நம்பிராஜனை பார்த்தாச்சு, அவனுக்கு குழந்தை பாக்கியம் பெற்று கொடுத்தாச்சு. இப்ப நான் எங்க போறேன்? இதுல உனக்கு கலகம் பண்றது ஒண்ணுமே கிடையாது. எப்படி கேளு, நீ இங்க ஏன் அழுந்து போன பாருங்க, வள்ளிமலையில இருந்து கைலங்கரி போங்க, இன்னும் சிவபெருமாள் பாருங்க, பிரம்மாவை பாருங்க, பரந்தரம் சொன்னீங்க நீங்க. ரைட்டு. இவங்க சொன்னதுக்கு ரொம்ப நாள் இங்க குழந்தைங்களே கிடையாது. குழந்தைகள் கிடையாது. இவங்களுக்கு குழந்தை வரம் கொடுத்துட்டாங்க. சரி, நல்லத்தானே பண்ணீங்க, கலகமே பண்ணலையே. இதுல தப்பா வருது. என்ன உனக்கு நோக்காடா? கொஞ்ச நாள்ல ஏப்பா இப்ப வந்து இங்க வெள்ளிமலை இருக்கிறாங்களா, வள்ளிமலையில இருக்கிறாங்க. இப்ப நம்ம யார பாக்குறதுக்கு போறோம்? அதாவது சிவபெருமானோட மகன் இருக்கிறார்களா? சிவபெருமானுக்கு 2 மகங்க. ஆனை போல ஒரு பையன், அழகான பையன் முருகப்பெருமான். தான் தெரியுமா, உலகத்துக்கே தெரியுங்க. முருகப்பெருமான பார்க்க போறேன். இப்ப எது வரையும் போறீங்க? பழனிக்கு. இது முருகனை பார்க்க போறப்பா. பழனிக்கு போறேன். நீங்க? ஆமா. ரொம்ப கண்டிஷன். இப்ப இருந்து நடக்க ஆரம்பிக்கிறேன். இப்ப நடந்தாதான் நீ சங்கரிக்குள்ள தை 1ஆம் தேதி போய் சேருவோம். பழனிக்கு போறீங்க, அதனால மத்த விஷயம் அப்புறம் தான் தெரியும். ஆமா, பள்ளிக்கு போய் என்ன சமாச்சாரங்கிற? பள்ளிக்கு போய் என்ன சமாச்சாரங்கிற? வள்ளி வந்து மிகவும் அழகான பிள்ளை, அழகா இருக்கிறான். வள்ளி தேவியானோட இவத வள்ளி தான் இருக்கிறதுல அழகா இருக்கிறான். சரி, முருகனுக்கு இன்னொரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறேன். இன்னொரு கல்யாணம் நான் பண்ணி விடுறேன். உனக்கு என்னடா போகுது? நம்மளுக்கு என்ன போகுது? நம்மளுக்கு அவங்க கல்யாணம் பண்றாங்க. முருகன் ஒத்துக்க வைக்கணும். அதுக்குதானே நான் போறேன். ஜாயிண்ட் பண்றது தானே என் வேலை. அதனால இப்ப முருகனை தொலைவிட்டு போறோம். முருகனை தொலைவிட்டு போறீங்களா? வாக்குல போறேன். அதே சமயத்தில் இந்த முடியாத நாரதன் இந்த பள்ளிமலைக்கு செல்ல, இந்த பள்ளிமலை ஆளக்கூடிய ஒன்னால போட்ட முருக